மாம்ச சொல்லுவாங்கள 1000 பேர் நம்மளை கேர் பண்ணிக்க இருந்தாலும் நம்ம மனசு ஒருத்தரை தான் தேடி தேடி கேர் பண்ண தோணும். அப்படி நம்ம இவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாலும் நம்மளோட கேரிங் அவங்களுக்கு சுத்தமாக புரியாது. சரி, நம்மளை கேர் பண்ணுறவங்களையாவது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா நம்ம மனசும் ஒத்துக்காது. ஏன் அந்த மாதிரி? நாம விரும்புகிறவங்க நம்மளை விரும்ப மாட்டாங்க, நம்மளை விரும்புகிறவங்கள நாம விரும்ப மாட்டோம். இதுதான் இயற்கையின் நியதி. உனக்கு ஒன்று புரியுதா? இப்போ நாம் வந்துட்டு சரி ஓகே அவங்க தான் நம்மளை லவ் பண்ணல, நம்மளை ஒருத்தங்க லவ் பண்ணுறாங்க, அவங்களையாவது லவ் பண்ணுவோம்னா அங்கே ஒரு காம்ப்ரமைஸ் வந்துடும். உனக்கு புரியுதா? நான் ஒன்று மட்டும் உனக்கு சொல்கிறேன். நம்ம அவங்கள விரும்புகிறோம், அவங்க நம்மளை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி விருப்பப்படுறதும் காதலிக்கிறதும் நம்மளோட கையில் இருந்ததுன்னா, கடவுளோட கையில் இல்லாமல் நம்மளோட கையில் இருந்ததுன்னா நாம் ஏன்டா அவங்கள விழுந்து விழுந்து கேர் பண்ண போகிறோம்? நம்ம மேலே கேரே இல்லாதவங்கள. அவன் போடுற கணக்கு தான். கஷ்டமோ நஷ்டமோ அதை அனுபவித்து முன்னாடி போகிறப்போ நமக்கான